மக்கள் தொகை அடிப்படையில இந்தந்த இடத்துலேருந்து இத்தனை சீட்ஸ் குடுக்குறோம். இந்தந்த மாநிலங்களுக்கு இத்தனை சீட்ஸ் குடுக்குறோம் அப்படின்ற வரையறைய கொண்டு வந்தாங்க. அதுல நெறைய முரண்பாடுகள் இருந்தது. அதுல குறிப்பா 1961ல எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு, அதே மாரி அதுக்கு அடுத்து நடந்த கணக்கெடுப்புன்னு சொல்லி நெறைய பிரச்சனைகள் வந்து அதுல இருந்தது. இந்த நேரத்துல தான் வந்து 1971ல அ மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சு நாம வந்து தொகுதி மறுசீரமைப்பு, அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுல இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயும் தொகுதி மறுசீரமைப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு விவாதம் வருது. மக்களவைக்குள்ள வரும்போது 1976ல ஒரு முக்கியமான முடிவுகளுக்கு வராங்க. என்ன முடிவு அப்டின்னா, ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் தொகுதிகள் அடிப்படையில மக்கள் தொகை கணக்கெடுப்ப வச்சு ஒரு சீட்ஸ் நம்ம வந்து அலோகேட் பண்றோம், மாத்திக்கிட்டே இருக்கோம் அப்டின்னா, அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்திரா காந்தி இருந்த அந்த பீரியட்ல வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு வந்து டீலிமிட்டேஷன் அப்டின்ற அந்த பில்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2001 வரைக்கும் அந்த பில் வந்து ஃப்ரீஸ் ஆயிருந்தது. 2001க்கு அப்புறமா வாஜ்பாய் அவர் இருந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால, அ அடுத்த 25 வருஷம், அதாவது 2001லேருந்து 2026 வரைக்கும் இந்த பில்ல வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 வருடங்களா இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற இந்த பில் வந்து ஃப்ரீஸ் ஆகி இருந்தது. இந்த இருந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு 2026 இந்த காலகட்டத்தில அந்த பில் ஃப்ரீஸ் அப்படின்றது முடியறதுனால, மறுபடியும் இத கையில எடுத்திருக்காங்க பாஜக. இது முழுக்க முழுக்க பாஜக ஒட்டுமொத்தமா தென்னிந்திய மக்கள் மேல மிகப்பெரிய கொடூரத்தை ஏற்படுத்துறதுக்கான முக்கியமான பிரச்சனையா அமைஞ்சிருக்கு.